கை கோர்த்து. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கிற மாதிரி ரிலீக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஒரே லிங்காக இருக்கும், அதுக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்கேஜாக கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறேன்னா, அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே இதே மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் பேக்கேஜாகவே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு ஜூம் இன் பண்ணிவிட்டு மூவ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு லெஃப்ட் சைடு வந்து, அதாவது இமேஜோட லெஃப்ட் சைடு எண்டிங்லேருந்து எண்டிங்கை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம எடிட் பண்ண போகிற சாங் ஆட் பண்ணிக்கலாம். சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால 10 செகண்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜையும் அந்த சாங் ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டிங்கில் வந்து அந்த ஹவுஸ் சிம்பிள் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அது அப்படியே லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி, லெஃப்ட்டு கடைசி வரைக்கும் மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ரெட் கலர் லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா வீடு மூவ் ஆகும். அவ்வளோதான். திருப்பி இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஒரு ஸ்கொயர் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி நான் சொல்கிறது, ஒரு ஸ்கொயர் கீழே இருக்கும் பாருங்கள் ஷேப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக உங்களுக்கு சின்னது பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த விண்டோ இருக்குல்ல, அந்த விண்டோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்னது பண்ணி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எடிட் சைஸ் ஷேப்னே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலமாக நீங்கள் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் மூலமாக நீங்கள் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஒய் ஆக்சஸ்ன்னு இருக்கும், அது மூலமாக ஒய் ஆக்சஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் கலர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் வேணுங்கிற கலர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி உங்களுக்கு கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் கம்மி பண்ணலை. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறேன்னா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அந்த இமேஜ் வந்து வீடியோ ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் சிம்பிள், அந்த ஹவுஸ் மூவ் ஆகிருக்கும். அது மாதிரியே அந்த ஹவுஸ் விண்டோ எங்கே போய் நிற்கிதோ அதே மாதிரி இந்த கலரையும் மூவ் பண்ணி வச்சுட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதில் ஃப்ளிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. அது தானாகவே அந்த எஃபெக்டோட தான் இருக்குது. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த விண்டோஸ் லைட் வந்து அமைஞ்சு எறிகிற மாதிரி இருக்கும். திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நான் அந்த சைக்கிள் இமேஜ் வந்து 2 சைக்கிள் மாதிரி கொடுத்துருக்கேன். 2 மென்ஸ் தள்ளிட்டு போகிற மாதிரி, அதாவது 2 இமேஜாக கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த இதை சூஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மூவ்க்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அந்த இமேஜ் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ இமேஜ் ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு எண்டிங்கில் ஒரு அனிமேஷன், அது ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டிங்கில் வந்து அந்த சைக்கிள் எங்கே போய் முடியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அதை அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரெட் கலர் லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அப்படின்னா தான் இமேஜ் வந்து ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா கீழே வந்து பிளாக் கலர் கொண்டு வர மாதிரி, அதாவது ரோடு மாதிரி அந்த சைக்கிளுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த வீல் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலாகவே வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சைக்கிள் மூவ் ஆகிறதுக்கு கரெக்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நம்ம சாங் ரிலீக்ஸு. இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணுங்கள். எந்த இடத்துல ரிலீக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும்ல, அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் காப்பி பண்ண ரிலீக்ஸை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரிலீக்ஸாக இதில் எடிட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அது சென்டர் அலைன்மெண்ட் வச்சுட்டு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம பேக்கேஜ்லேயே உள்ளேயே இருக்குது, நீங்கள் அந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளேயே இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜ் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுட்டு சைஸ் எவ்வளோ வேணுமோ அப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அந்த ரிலீக்ஸ் இருக்கும்ல, அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ரிலீக்ஸ் எங்கே முடிக்குதோ அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு அதை டபுளாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக ஒவ்வொரு ரிலீக்ஸ் முடிகிற இடத்துல அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணி டபுளாக கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஃபாண்ட் ஸ்டைல் எதுவுமே மாற்ற தேவையில்லை, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் எல்லாத்துக்கும் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் லீக்ஸ் மாற்றிக்கோங்க எல்லாத்துக்குமே. நான் இதில் 10 செகண்ட்னால 4 லீக்ஸ் தான் எடிட் பண்ண முடியும். இப்போ ரெண்டாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு பழைய ரிலீக்ஸ் எரேஸ் பண்ணிவிட்டு நியூ டெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன்னா இந்த 2 டெக்ஸ்ட்டோட விட்டுறேன். நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா சாங் ஃபுல்லாக இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிலீக்ஸ் ரொம்ப பெருசாக போச்சுன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு சைஸை மட்டும் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரிலீக்ஸ் மூவ் பண்ணிங்கன்னா ஆர்டர் வந்து மாறிடும். அதனால் சைஸ் மட்டும் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த க்ளவுட்ஸ் வந்து நான் நிறையா கொடுத்துருக்கேன். 3 விதமான க்ளவுட்ஸ் கொடுத்துருக்கேன். அதை 3யுமே இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இமேஜை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த க்ளவுட்ஸ் வந்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு இதே மாதிரி வச்சுக்கோங்க. நான் 3 க்ளவுட்ஸுமே இதே மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே விட சைஸ் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு எங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜ் வந்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இது 3 டிஃப்ரெண்ட்டான க்ளவுட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3மே அந்த பேக்கேஜுக்குள்ளேயே அவைலபிளாக இருக்குது. அந்த பேக்கேஜுக்குள்ளே பேக்ரவுண்ட் இமேஜ், க்ளவுட்ஸு, அந்த மென் சைக்கிள் போகிறது, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட்டு, இந்த 3மே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு எண்டிங்கில் ஒரு பாயிண்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட், எண்டிங்கில் வந்து அந்த க்ளவுட்ஸ் எங்கே போய் முடியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த எண்டிங் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 3 க்ளவுட்ஸுக்குமே ஒவ்வொரு க்ளவுட்ஸ் நீங்கள் லெஃப்ட் டு ரைட்டுன்னு நினைப்பீங்க, ரைட்டு டு லெஃப்ட்டுன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட், எண்டிங்கில் வந்து அந்த க்ளவுட்ஸ் எங்கே போய் முடியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸ்டார்டிங் மட்டும் கீ அனிமேஷன் ஆட் பண்ணால் போதும். எண்டிங்கில் வந்து நீங்கள் சும்மா நார்மலாக மூவ் பண்ணி வச்சிங்கனாவே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கீ அனிமேஷன் ஆட் ஆகிக்கும். இப்போ நான் 3 இதுவுமே மூவ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோ கரெக்டாக ப்ளே ஆகுது பாருங்கள். இதுக்கப்புறம் உங்கள் சேனலில் வாட்டர் மார்க் இருக்கும். கண்டிப்பாக அந்த வாட்டர் மார்க்கை வந்து கொஞ்சம் பெருசாக பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க வாட்ஸ்அப் குரூப் டெலீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் டெலீட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப் இல்லை, நம்மளுக்கு டெலிகிராம் குரூப் தான் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.